அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணற்கேணி ஆப்பை வந்து எப்படி வந்து ஏற்றி அப்லோட் பண்ணி அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த வீடியோக்களை வந்து போட்டு காட்டுவது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். அந்த மணற்கேணி ஆப்பில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் அதில் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். பாட சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். எப்பயும் போல் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இங்கே பாருங்கள், மணற்கேணி அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிங்க. மணற்கேணி அப்படின்னு அடித்தாவே மணற்கேணி ஆப் இங்கே பாருங்கள் டீச்சர்ஸ், TNSCD மணற்கேணின்னு வந்திருக்கா. மேலே இருக்கிறத நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது டீச்சர்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சிம்பிள் இருக்கும், அதை வந்து டச் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் தான் டீச்சர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஆப் வந்து வெர்ஷன் வந்துருந்துச்சு, அது வந்து 6th to 12th வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால தான் டீச்சர்ஸ் நான் இந்த ஆப்பை வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பொறுங்களேன், போய் பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணோடனே மணற்கேணி வரவேற்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாடங்கள் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி வழிகாட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்களேன், இந்த இதில் வந்து பாருங்கள், உயர்கல்வி வழிகாட்டி அப்படின்னா யாராக இருக்குது அப்படின்னா 12th முடிச்சுட்டு போவாங்களே டீச்சர்ஸ், நீட் எக்ஸாமு அந்த எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எப்படி வழிகாட்டிக்கான நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுருக்காங்க டீச்சர்ஸ். இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போட்டு காட்டலாம் நம்ம. அடுத்து அறிவோம் தெளிவோம் சொல்லி இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள் டீச்சர்ஸ், இப்போ நான் ஒன்று வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பாடம் சம்மந்தப்பட்ட இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியத்துக்கு பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியத்தை நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் டீச்சர்ஸ், இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ நான் டச் பண்ணியிருக்கேன். டச் பண்ணேன்னே இங்கே பாருங்கள், கணிதம் தமிழ்னு இருக்கா. இப்போ நான் தமிழை டச் பண்ணி காட்டுறேன். அதில் போய் ஒரு லெசனை வந்து நான் டச் பண்ணி காட்டுறேன். கடற்கரைக்கு செல்வோம். இப்போ 2 வீடியோக்கள் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பாருங்களேன், போட்ட உடனே இங்கே பாருங்கள், போட்டோடனே ப்ளே ஆகுதா. அந்த பாடம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே வரும் டீச்சர்ஸ், இந்த மாதிரி எழுத்துக்களோடு வரும். இப்போ இதில் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஸ்பீக்கர் பக்கத்தில் ஒரு இது மாதிரி தெரியுது டீச்சர், அதை டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து நல்லா பெருசாக தெரியும். பார்த்துக்குங்க, பெருசாக பார்க்குறதுக்கு அந்த சிம்பிள் ஐக்கானை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ பெருசாக்கி நான் காட்டியிருக்கேன் ஓடம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பசங்க வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பார்த்துட்டு நம்ம டக்குன்னு இந்த மணற்கேணி ஆப் வச்சுருந்தோம்னா உடனே இந்த வீடியோக்களை வந்து பசங்களுக்கு போட்டு காட்டலாம் டீச்சர்ஸ். இந்த இதை வந்து இப்போ நீங்கள் திரும்ப வந்துட்டு இப்போ அதே பாடங்களுக்குள்ளே நான் போகிறேன் டீச்சர்ஸ். இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்டு காட்டியிருக்கேன். போய் காட்டிட்டு உயர்கல்வி வழிகாட்டி போட்டிருக்கேன் பாருங்கள். நீட் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, அடுத்து JEE எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பாருங்களேன், அதாவது TNSCD ஆப்பை வந்து இந்த யூஸிங் த ஆப் அப்போ யூஸ் பண்ணுறீங்களா, இல்லைனா ஒன்லி திஸ் டைமா டோன்ட் அலோவுங்கிறது நீங்கள் டோன்ட் அலோன்னு கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. பாருங்கள், நீட் போட்டித் தேர்வு அறிமுகம் டாக்டர் கார்த்திகேயன் சொல்லி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுப்பாங்க டீச்சர்ஸ். எப்படி கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து காட்டுறது அப்படிங்க இந்த வீடியோக்களை வந்து பசங்க +1 +2 படிக்கிறப்ப நம்ம போட்டு காட்டுறப்ப பசங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீட் வந்து எப்படி நம்பி இது கான்ஃபிடென்ஸை நம்ம வந்து எழுதலாம் அப்படிங்கிற பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நீட்டு கொடுத்துருக்காங்க, JEE கொடுத்துருக்காங்க, ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டடி டெக்னிக்ஸ்ன்னு சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். இப்போ அதே மாதிரி பாருங்கள், இப்போ நான் JEE டச் பண்ணாலும் அதே மாதிரி தான் வரும். இப்போ பாருங்களேன், பார்க்க காட்டுற ஒரு வீடியோ மட்டும் பார்ப்போம் நம்ம. இப்போ நான் திரும்ப அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் டீச்சர்ஸ். இந்த மாதிரி வந்து +1 +2 பசங்களுக்கு வந்து உயர்கல்வி வழிகாட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்பயும் போல் இங்கே பாருங்கள், 6th 7th 8th 9th 10th 11th 12th அந்த கிளாஸ்களுக்கும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். அந்த ஆப் வந்து இங்கே பாருங்கள் நீங்கள். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 8th நான் டச் பண்ணியிருக்கேன். டச் பண்ணோடனே நம்ம வந்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நான் இங்கிலீஷ்னு டச் பண்ணிக்கிறேன், ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அந்த லெசனை போகிறனால. இங்கே பாருங்கள், இங்கிலீஷுங்கிற டச் பண்ணுறேன். டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள்,
இப்போ நம்ம என்னென்ன லெசன் எடுக்கிறோமோ அந்த லெசன் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்திருக்கும். இந்த உமன் ஆன் த பிளாட்ஃபார்ம், ஸ்பெஷல் ஹீரோ, த நோஸ் ஜுவல் எல்லாமே கொடுத்துருக்காங்களா. இப்போ அதில் நான் ஒரு லெசனை வந்து டச் பண்ணுறேன் டீச்சர்ஸ். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது சூஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் என்ன கரெக்ட் சென்டென்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை பசங்களுக்கு நம்ம கொடுத்து இதை வந்து கரெக்டான ஆப்ஷனை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்க சொல்லலாம் டீச்சர்ஸ். இதில் வந்து வீடியோக்களும் இருக்குது. நீங்கள் டச் பண்ணி அந்த வீடியோவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த பார்த்தீங்களா, அது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் டச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டின வந்து இங்கிலீஷ் 8th வந்து இங்கிலீஷ் காட்டியிருக்கேன் நான். அதை விட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ மேத்ஸ் வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியத்தை போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம இங்கிலீஷ் மீடியத்தை இங்கிலீஷ்னு டச் பண்ணோம்னா இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட எல்லாமே வரும். இங்கிலீஷ் மீடியம் சம்மந்தப்பட்டது அதை நம்ம வந்து பசங்களுக்கு வந்து போட்டு காட்டலாம். இப்போ பாருங்கள், இப்போ 12th வந்து நான் வந்து இயற்பியலுங்கிற டச் பண்ணி காட்டியிருக்கேன். அதில் வந்து என்னென்ன சப்டைட்டில் இருக்குது, அந்த பாடம் சம்மந்தப்பட்ட எல்லாமே இங்கே பாருங்கள் ஒன் வேர்டு ஆன்சராக வந்திருக்கான். இந்த மாதிரி பசங்க வந்து திரும்பி திரும்பி படிக்கிறப்ப நீட் எக்ஸாமுக்கோ இல்லைன்னா ஜேஇ எக்ஸாமுக்கோ ஈஸியாக அவங்க வந்து ரெடி ஆகிடுவாங்க டீச்சர்ஸ். இது வந்து பாருங்கள் நிறைய அந்த கொஷின்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. +2க்கு வந்து எல்லாமே ஒன் வேர்டு ஆன்சராக கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்களேன், நான் தப்பாக ஒரு இதை கிளிக் பண்ண எந்த புள்ளிகளும் பெறவில்லை அப்படின்னு டச் பண்ணுறாங்களா, காட்டியிருக்கா இல்லையா. அடுத்து பாருங்கள், வெளியே வந்துட்டு திரும்ப நம்ம இது வந்து பாடங்கள் உயர்கல்வி வழிகாட்டி அறிவும் தெளிவும். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாமே வந்திருக்கும். இப்போ நான் ஒரு வீடியோ வேணுமா டச் பண்ணி காட்டுறேன் டீச்சர்ஸ். இப்போ 8th திரும்ப நான் டச் பண்ணி காட்டுறேன். அந்த இங்கிலீஷ் தான் டீச்சர்ஸ். நம்ம ஒரு இதை டச் பண்ணோம்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து எல்லாமே ஹைடாக இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா சப் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணி கிராமராக என்ன கான்செப்ட் வேணுமோ நம்ம அந்த கான்செப்ட் வந்து இங்கே பாருங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சிலேருந்து 2 வீடியோ கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ டச் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம் டீச்சர்ஸ். இது எல்லாமே வீடியோ அங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள் 6 வந்து சப் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் வந்து சப் டாபிக்ஸில் வந்து என்னென்ன வீடியோ வேணுமோ அது எல்லாமே பார்த்துக்கலாம். கிராமர் சம்மந்தப்பட்டது எல்லாமே கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ். இப்போ நான் 6th நான் வேணுமா டச் பண்ணி காட்டுறேன். அவங்களுக்கு வந்து டேம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம். ஏன்னா 8th வந்து டேம் கிடையாது, ஒரே புக்கு தான். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து டச் பண்ணி காட்டுறேன். நான் டர்ட்டில்ஸில் வந்து பாருங்கள் ஒரு டாபிக் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. சப் டாபிக் அதில் வந்து கிடையாது. இப்போ அதை டச் பண்ணோம்னா 7 சப் டாபிக் கேட்டுருக்காங்க. ஒரு ஷார்ட் டாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கும் டீச்சர்ஸ். இதை வந்து நம்ம பார்க்குறப்ப பசங்க வந்து ஈஸியாக வந்து அந்த ஸ்பீச் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து சீக்கிரம் வந்துடும். இங்கே பாருங்கள் நல்லா கார்ட்டூன் பிக்சரோட இன்ட்ரோடியூசிங் மை செல்ஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணால் டவுன்லோடுங்கிற பட்டன் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோடு கொடுத்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கியூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை டச் பண்ணிங்கன்னா அதில் வந்து கொஷின்ஸ்லாம் அதை கீழே வரும். அதை டச் பண்ணி பசங்களை வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ண வைக்கலாம். ப்ளேபேக் ஸ்பீடு இந்த பக்கம் 3 டாட்ஸ் மாதிரி இருக்கும் டீச்சர்ஸ். அதை டச் பண்ணிங்கன்னா ப்ளேபேக் ஸ்பீடு வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் நேமு, ஏஜு எல்லாமே கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ். இந்த இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு. லெட் மீ இன்ட்ரோடியூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கார்ட்டூன் வீடியோஸ் மாதிரியே இருக்குது, நல்லா இருக்கும் டீச்சர்ஸ். இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணி இந்த வீடியோக்களை வந்து போட்டு காட்டலாம் டீச்சர்ஸ். நம்ம அடுத்து பாருங்களேன், இப்போ நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக நான் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன். நான் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கா, அதை டச் பண்ணி பார்த்திங்கன்னா கம்மிங் சூன். அடுத்தடுத்து இன்னும் வர நாளில் வந்து எதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம போய் பார்த்துக்கலாம் டீச்சர்ஸ். எதாவது மெசேஜ் வந்திருக்கா என்ன ஏது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு அதை நம்ம வந்து ரெடி பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இப்போ நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நான் வந்து டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதை வந்து மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் மட்டும் போட்டிருக்காங்க. இப்போ இங்கிலீஷை டச் பண்ணதில் வந்து ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன் நான். இப்போ பாருங்களேன், இங்கிலீஷ்க்கு வந்து சிங்குலர் ப்ளூரல் வந்து இங்கிலீஷில் போட்டிருக்காங்க.
அந்த 3 டாட்ஸ் வந்து ப்ளேபேக் ஸ்பீட் டீச்சர்ஸ். இது வந்து வால்யூமு. அந்த ஒரு இது மாதிரி பார்த்திங்களா பாக்ஸ் மாதிரி, அது வந்து நம்மளுக்கு வந்து இது நல்லா பெரிய சைஸாக வச்சு பார்த்துக்கலாம். அந்த இப்போ நான் வச்சு காட்டினேன்னு இங்கே பாருங்கள், நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு சைஸை வச்சு நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம வந்து காட்டலாம். நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து அந்த லெசனுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்காங்க டீச்சர்ஸ் எல்லாமே. இங்கே பாருங்கள், மீடியம் கொடுத்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்காங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணோம்னா கம்மிங் சூன் தான் வரும். இதுக்கும் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு காட்டினது வந்து 6th 7th 8th +1 +2 காட்டினேன் டீச்சர்ஸ். இப்போ வந்து நான் ப்ரைமரி காட்டியிருக்கேன். இவங்களுக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் கொடுக்கல. டச் பண்ணோம்னா அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இப்போ 6th 7th 8th எல்லாமே இங்கே பாருங்கள், ப்ளீஸ் செலக்ட் த மீடியம் ஃபஸ்ட்டு. மீடியத்தை டச் பண்ணிட்டு தான் டீச்சர்ஸ் நம்ம எந்த டேமுங்கிற நம்ம வந்து டச் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு திரும்பவோட உங்களுக்கு காட்டுறேன் டீச்சர்ஸ். நான் இங்கே பாருங்கள் 7 சப் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். அந்த வீடியோங்கிற நம்ம டச் பண்ணோம்னா வீடியோ வரும் உங்களுக்கு. நீங்கள் டவுன்லோடு பண்ணணும்னா டவுன்லோடு பண்ணி பசங்களுக்கு நம்ம வந்து காட்டலாம் டீச்சர்ஸ். இப்போ பாருங்களேன், இப்போ பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம்னா, இதை வந்து ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அதை விட்டு வெளியேறணும்னா நம்ம வந்து வெளியே வந்துக்கலாம். நம்ம ஒரு தமிழில் ஒன்று போட்டு காட்டியிருக்கேன் டீச்சர்ஸ், அதை என்ன பாருங்கள். நீங்கள் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இப்போ போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஆப் வெர்ஷன் வந்து பாருங்கள் டீச்சர் 0.033 இதுதான் அந்த ஆப்போட வெர்ஷன். இது வந்து நான் வெர்ஷன் மாறிச்சுன்னா உங்களுக்கு வந்து வராது. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ளதை நான் வந்து சும்மா காட்டியிருக்கேன் டீச்சர்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறக்காக. நம்ம இதை விட்டு இப்போ நம்ம வந்து வெளியே வரணும்னா வெளியே வந்துக்கலாம். நம்ம நியூ கண்டென்ட்லோட சக்ஸஸ்ஃபுல் இந்த இடத்துல வந்து அந்த 6ஆம் மார்க் மாதிரி இருக்குல்ல டீச்சர்ஸ், அந்த இது ஒரு கர்சர் மாதிரி தெரியுது உங்களுக்கு. அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப வேறு கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா எல்லா கண்டென்ட்டுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம அதை வந்து நம்ம 6ஆம் மார்க் கொடுக்க நம்மளுக்கு ஒவ்வொரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டே இருக்கும் டீச்சர்ஸ். லோடான பிறகு தான் அதை போட்டு காட்டியிருக்கேன் நான். இந்த இது வந்து இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே பார்த்துட்டு திரும்ப ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க டீச்சர்ஸ். இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போ பாருங்கள் எக்ஸிஸ்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, எஸ்ஸும் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம் டீச்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.